எல்லாம் நார்மலாக கம்மி. நீ ஏன் நோண்டி நிற்கிறீங்க கொஞ்சம் அங்கே பணத்துக்கு ஏமாத்திடுவாங்கன்னு பார்க்கத்தாக்குது. காசு வாங்கினா கொஞ்சம் சக்கரத்துக்கு ஓடுவாங்க. ஒருத்தல நான் 40 பாக்ஸ் தலை வைக்கிறேன். ஒரு தலையை எடுத்து உங்ககிட்ட நானே மீன் இல்லை டைம்ல மக்கள் ஏறி நம்ம என்ன பண்ண முடியாது. கீழேண்ணா பெருசா வேணுமா? வால் சின்ன இருக்கா? ஆட்டா போட டேய், அவங்க என்ன பண்ண சொல்றாங்க? மீனை வெட்டி முடிக்க முடியும். உனக்கு மீன் குழம்பு குடல்கார கொச்சிடும் போது குழம்புல உங்களுக்கு இருக்கிறாமா? ஏமா பொருள் மீனை வெட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் குடல் கேட்கணும். இல்லைன்னா கொய்யால குடல் அவன் குட்டா கொடுக்க மாட்டேன். பின்னாடி ஒரு குட்டு போலவண்ணா என்ன நீங்க இந்த பக்கம் வந்துருந்தோம், நம்ம ஏரியா பக்கம் வந்துருந்தேன். அவர் ரத்தாச்சு வரணும், அவர் தலை விடுறது. ஏன் இந்த பூனா எப்படிது கேப்ப? ஏன் இந்த பூனா பண்ண எப்படிது? ஐஸ் ரவியா நம்மளுது மீன் நல்லா தான் இருக்குது. இந்த மீன் இல்ல, நான் சொல்றேன், அலையா சொல்றேன் நானா. ஐஸ் சரியா பிடிக்காது. மீன் வாங்க சரிங்களா? சார் நல்லா உங்களுக்கு உடனே அவருக்கு எதுங்க? உடனே ஒன்று இருக்குப்பா, ஒன்று இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று விட்டு வைக்க மாட்டோம். உங்களுக்கு மீன் வெட்டுறதுக்கு முன்னாடியே கொண்டு பிடிச்சாங்க, அவங்க உடனே போட வேண்டியது. அதான் சொன்னேன், மீன் வெட்டிட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு உடலாம் கேட்காத. ஒரு மீன் கூட மீன் செல்வம் அண்ணா வந்தாரு இப்போ. தம்பி யார் சொல்ல? செல்வம் அண்ணான்னு கூப்பிடுதான், ஒருத்தர் தான் கூப்பிடுவான். என்ன செய்யுதா? இப்பதான் வந்தான் தம்பி வந்தான். நான் ஒன்றுமே வீடியோ வேலை, நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. டெய்லி வர எங்களுக்கே வீடியோ இருக்க மாட்டேங்குது. ஒன்று சொன்னேன், மீன் வரலையா, அதான் யாரும் வரதில்லை அப்படின்னு. அண்ணா 2 பேர் ஷேர் பண்ணுமா? ஓகே, இதான் கரெக்டாக வெட்டுற நேரத்தை சொல்கிறாரு. வெட்டிட்டுக்கு அப்புறம் பங்கு போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ராமன் விஜய் ஒருத்தர் வந்தார். ஆனால் உங்கள் கையில் மீன் வெட்டலாம், மீன் டேஸ்ட் ஆகுதுண்ணா அப்படின்னு. அதான் சொன்னேன், இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்க வச்சுக்க, கமெண்ட்டை கழுவி வழி கொடுத்துவாங்க. நம்மள எது வேணாலும் சொல்லலாம்,
உங்க கையால வெட்டினா மீன் டேஸ்ட் ஆகுதுன்னா எப்படி அது இதை வெட்டினா மீன் கெட்டு போய் சொல்றாங்க. கேட்டுக்க இந்த மாதிரி ஆள் தான் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க கமெண்ட் சொல்றாங்க, கமெண்ட்ல பண்றாங்க. என்ன சொல்றாங்க மீனை கெட்டு போதான். எதனால நீ ஒழுங்கா வெட்ட மாட்டியா? நல்லா மீனை குழம்புலாம் வச்சு விடுறியா? கேட்கறேன் எதிர்பார்க்கறது இதெல்லாம் யாரு சொல்லணும்னா உண்மைதாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க என்ன பண்ணணும் நம்ம வீடியோ பார்க்க கூடாது. என்னப்பா ஆமாம் விடு விடு மண்ணெல்லி போட்டுனா அதான் ஒண்ணுதான். பாண்டிச்சேரி போறேன். எந்த கடையில் போன வைப்ப சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆமா இந்திய வரலாற்றிலே முதல்ல இவரை ஓட்டு வாங்கினது எப்படி அதிசயமா? பாண்டிச்சேரி போயிட்டு 3 மீனிங் வச்சுட்டு வந்துடுறேன் பார்த்தேன். அது எப்படி அதிசயமா? அதே மாதிரி பாண்டிச்சேரி போய் குடிக்காம வந்தது ஒரு அதிசயம். ஆமாயா வரலாறு. நான்லாம் வந்து உண்மையில அவனுக்கு சரி போறானே ஃபுல்லா சாப்பிட்டு வரேன் ஒரு 2 நாளைக்கு அப்படின்னு தான் 1000 ரூபாய் தந்துச்சேன். போய் திரும்ப மாட்டான் நல்ல மாதிரியா. ஏய் 1000 ரூபாய் செலவாகுன்றது குடிக்கணும்னு அந்த 1000 ரூபாய் செலவாகாது வீட்டுக்கு. நீ என்ன பண்ணிருந்தா அன்பா போன் பண்ணி எப்பா ஜிபேல போறேன்பா வாங்கிக்கப்பான்னு சொல்லியிருந்தா அது வேற. அதெல்லாம் நாங்க கொடுத்தா அனுப்பிச்சிருப்போம். புரியல சொல்லுங்க. நீ 500 ரூபா கொடுத்து விட்டேன்னா அடுத்து போனை பண்ணி அவங்க சொல்லி விட்டாரு 500 ரூபா கொடுத்து விட்டுக்கிறேன். ஆமா 1000 ரூபா அனுப்பிச்சு சொல்லி தான் கொடுப்பேன். இவன் அங்கே போய் சேர மாட்டான். அதுக்குள்ள அவங்க அமௌண்ட் போயிடாங்க. ஏப்பா எதுக்கு 500 அனுப்பிச்சு 500 பார்த்தேன் அப்படின்னாங்க. ஏமா 500 ரூபா அந்த மொழி பார்த்தா நீங்க எந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் இருந்து நின்று போயிடலாம். மாற்றி இல்லை பஸ் இல்லை. நீ யாரும் போனே சந்தோஷப்படுங்க. நீ அது வேற மக்கள் எவ்வளவு பேர் ஊருக்கே போக முடியாது ரிட்டர்ன் பண்ணாங்க எல்லாரும். ஆமா அதுவும் வேற ஊர்ல பிரச்சனை வேற. சாயங்காலத்துக்கு மேல தான் ஓட்டு போட்டுருவாங்க. ஏதோ பாதயாத்திரை போயிட்டேன்னா சொல்லிருந்தேன் கோயிலுக்கு. அப்புறம் ஏதோ டைலாக்லாம் கேள்விப்பட்டேன். வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் கோயிலுக்கு கோயிலா போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ ரோஹித் ப்ரோ வரியா இல்லையா? டிக்கெட் போட்டுரு டோகித்துக்கு வந்துடும். இந்த மந்த் 3ஆம் தேதி போடுறேன். நெக்ஸ்ட் மார்ச் 3 டிக்கெட். மே மந்த் 3ஆம் கிளம்புறோம். நம்ம வீடு லேட் ஆகுமா? என்ன வேணுமா? காசு என்ன பண்ண முடியும்? எல்லாமே அர்ஜென்ட் போட்டு என்ன பண்ண முடியும்? 100 வந்ததான் தெரியாமல் 100 போன் பண்ணி வான்ட்டு அப்புறம் ஆளே காணும். அவர் ஓனர் திட்டா மீன் கரோட துண்டு வருது 2 நான் ஃபங்க்ஷனுக்கா எங்க ட்ரெஸ் இது என்ன பார்க்கணும்? OMCA தானே போலாமா? என்ன ஈவெண்ட் தானே இருக்குது? நந்தபாக்கம் தானே என்ன ஈவெண்ட்? இப்போ எனக்கு
நான் மீன் வெட்ட மாட்டேன் அதுக்காட்டி ஃபோன் பண்ணேன் இந்தியனா இல்லை ஃபுல்லாக அது எப்படி மாட்டோம் மீன் அதான் தெரியல ப்ரோ. நீங்க அந்த ஊக்கு எடுத்து பாருங்க, கையில எடுத்து பாருங்க. சும்மா மேல எடுத்து மீன் மீன் அவ்வளோதான் மீன் பிடிக்கும். சும்மா தொடுக்க முனை தொடுக்க உள்ள கீழே இருக்கு கீழே பார்த்து சர்க்கிள் ஏறிடும் உடனே பட்டுன்னு ஏறிடும். சுருக்கு இப்படி தான் போடுவாங்க. இந்த சுருக்கு மட்டும் தான் நிற்கும். மற்ற இதுதான் போகும். அது நான் ஜாக்கெட் வைக்கிறேன் இதெல்லாம் இது 3 சரிங்களா? இவர் வருவாரு, செல்வம் வருவாரு, கோவிந்த் வருவாரு, ராஜா நிறைய ஒரு மீன் முன்னாடி போட்டோ எடுத்து